Little Stars. Hi, இது Little Stars channel. Little Stars channel எங்க channel இல்ல இது நம்ம channel. இது எங்க வீட்டின் குட்டிகள் அட்டகாசங்கள். இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Hi friends, உங்களுக்கு போர் அடிக்குதா? நம்ம இப்ப ஒரு கதை கேட்போமா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். Thank you மேம். Thank you மேம். நான் என்ன குட் நியூஸ் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல வந்து அடுத்த வாரம் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடக்க போகுது. யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் நேம் கொடுங்க. யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸும் சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. நம்ம கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும், ஓகேவா? ஓகே மேம். யாரெல்லாம் இதுல கலந்துக்க போறீங்க? யாருக்கெல்லாம் ஸ்டோரி சொல்ல ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் புக்ஸ் நிறைய படிப்பீங்க? புக்ஸ் நிறைய படிக்கிறவங்களுக்கு தான் ஸ்டோரி நிறைய தெரியும். யார் யாரு தாத்தா பாட்டிகிட்டெல்லாம் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கீங்க? நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன். தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாத்தையும். பையனி, நீ ஏன் பேசாம இருக்க? உனக்கு வந்து ஸ்டோரி பிடிக்காதா ஸ்டோரி சொல்றது? மேம், நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன். நிறைய கேட்டிருக்கேன், ஆனா மறந்து போச்சு மேம். ஓ அப்படியா? இது இந்த காம்படிஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தான், அதனால உனக்கு டைம் இருக்கு. நீ போயிட்டு ஸ்டோரி புக் எடுத்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி படி. நல்ல ஸ்டோரியா படிச்சுட்டு வந்து போட்டியில கலந்துக்க. ஓகே மேம், நான் ட்ரை பண்றேன். ஓகே, வெரி குட். ஏய் ஃபஹீமா, காம்படிஷன்ல நீ என்ன ஸ்டோரி சொல்ல போற? ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. எனக்கு காம்படிஷன்ல கலந்துக்க ஐடியாவே இல்ல. ஏன் ஃபஹீமா, என்னாச்சு? நான் ஸ்டோரி கேட்பேன், ஆனா மறந்து போயிடும். கவலைப்படாத, இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல, அதுக்காக நீ ஏதாச்சும் படிச்சு வச்சுக்க, சரியா? ஓகே, பார்க்கலாம். பைமு, வந்துட்டியா? பேக்ல வச்சிட்டியா? வாங்க டீ குடிக்கலாம். ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? அது வந்து ஸ்கூல்ல. சரி, ஓகே ஓகே, வா டீ குடிச்சிட்டே பேசலாம். வா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. பைமா, ரெடியா? வாங்க, டீ ஆற போகுது. வந்துட்டேம்மா. வா, வந்து உட்காரு. வந்து டீ குடிங்க. வந்து வா, வந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபேஸ் ஒரே டல்லாக இருக்குது ஸ்கூல்லேருந்து வரும்போதே? என்னாச்சு? எதுவும் மிஸ் திட்டினாங்களா? ஏதாச்சும் சொன்னாங்களா? எதுவும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா? என்னாச்சு? அது வந்து ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் எங்கள் மிஸ் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனா? நல்லது தானே, உனக்கு தான் நிறைய ஸ்டோரி தெரியுமே, அதுக்கே கவலையாக இருக்கணும். ஆமாம், எப்போ காம்படிஷன்? நெக்ஸ்ட் வீக்மா. அதுக்கே சேடா இருக்கணும்? நல்ல விஷயம் தானே. நீ எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கோம், அதுலேருந்து ஏதாச்சும் ஸ்டோரி எடுத்து சொல்லலாமே. ஸ்டோரியா? புக்கா? போரிங்மா. ஏன் செல்ல பொண்ணு அப்படி சொல்ற? மற்ற நேரத்தில் வந்து உனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு அது படிக்க தான் உனக்கு டைம் இருக்கும். மற்ற புக்ஸ் படிக்க உனக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் தான் நம்ம மற்ற புக்கை படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, என்ன ஸ்டோரி சொல்லலாம்? சரி, உனக்கு அக்காவை ஹெல்ப் பண்ண சொல்கிறேன், ஓகேவா? என்ன ஸ்டோரி எடுத்து நல்ல ஸ்டோரியாக உனக்கு ரெஃபர் பண்ணி தர சொல்கிறேன். நீ அந்த புக்ஸை வந்து படிச்சுட்டு நீ போய் சொல்லலாம், ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா, நான் ட்ரை பண்ணுறேன். குட் கேர்ள். ஓகே, இப்போ டீ குடிச்சிட்டு வாங்க போய் விளையாடுங்க, அப்புறம் படிக்கலாம், ஓகே? ஃபரு, எங்கே இருக்க? இங்கே வாங்க. ஃபைமிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் வச்சுருக்காங்களாம்.
ஓகே பரு, ஒரு புக் எடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியாக எடுத்து 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபைமிக்கு வந்து நீ நல்லா சொல்லிக் கொடு, ஓகேவா? ஓகேம்மா, நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. ஓகே ஃபைமி, 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபைமி நல்லா படித்து சொல்ல கவனமாக கேட்டு இந்த காம்படிஷனில் நீ வின் பண்ணுற, பயப்படக்கூடாது, ஓகேவா? ஓகேம்மா. ஓகேக்கா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஓகே ஃபைமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு எந்த புக் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பாய்மா, நான் கிளம்பிட்டேன். பாய்க்கா. பாய் ஃபஹிமா, ஆல் தி பெஸ்ட். ஸ்டோரி தான் ஞாபகம் இருக்குல? ஞாபகம் இருக்குக்கா. தேங்க்யூக்கா. ஃபஹிமா, பயப்படாத, நல்லபடியாக போய் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் கலந்து, ஓகேவா? பயப்படக்கூடாது. இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கா, ஓகே? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. பாய் பாய். ஹாய் ராணி. ஹாய் ஃபஹிமா. என்ன ஸ்டோரியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எங்கள் அக்கா நல்லா ஸ்டோரி சொல்லி கொடுத்தா, அதை நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, சரி வா, கிளாஸ் போகலாம். பெல் அடிக்க போகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸுக்கு கூப்பிட்டோன்னே எல்லோரும் ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுங்க எல்லோரும், ஓகேவா? கிளாஸ் லீடர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாம் சத்தம் போடாமல் அமைதியாக ஆடிட்டோரியம் வரணும், ஓகே? ஓகே மேம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் கதை சொல்கிற போட்டிக்கு வந்திருக்கீங்க நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்ல கதை சொல்லி நிறைய பரிசு வாங்கிட்டு போகணுன்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Once upon a time, there was a little girl. ஒரு பையன் திடீர்னு தானா, அவன் புக்ஸ் தானே படிச்சுட்டு இருந்தான். அவன் நீட்டாவே இருக்க மாட்டான், உங்க தலை சீவி இருக்க மாட்டான், பார்க்க டர்ட்டியா இருப்பான். யாருக்குமே அவனை பிடிக்காது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு நியூ டீச்சர் கிடைச்சாங்க. அவங்களுக்கும் அவனை பார்க்க பிடிக்காம போச்சு. அவன் ஏன் இப்படி இருக்கான், ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ வந்து அவனோட ப்ராக்ரஸ் கார்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவன் நல்ல பையன், சூப்பரா ஸ்டடீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயும் அதே மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அந்த டீச்சருக்கு பர்த்டே வந்துச்சு. அப்ப எல்லாரும் நீட்டா ரேப் பண்ணி கிஃப்ட்ஸ் ரேப் பண்ணி வச்சிருந்தாங்க டேபிள்லாம். ஆனா டெடி மட்டும் பழைய நியூஸ் பேப்பரை வந்து ரேப் பண்ணி வச்சிருந்தான். அப்போ வந்து டேபிள் மேல வந்து நிறைய கிஃப்ட் விதவிதமா இருக்கும் போது ஒண்ணு மட்டும் நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு. அப்போ வந்து இது யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி, என்ன இருக்கும் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டா அவங்க மேம் வந்து எடுத்து பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு உடஞ்சு போன பிளேஸ்லெட்டும் ஒரு யூஸ் பண்ண ஸ்ப்ரே பாட்டிலும் இருந்துச்சு. அப்போ வந்து அதுல வந்து திடீர்னு பேர் எழுதி இருந்துச்சு. அதை எடுத்து மேம் போட்டுட்டு எல்லாட்டையும் கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு. எல்லாரும் ஒரு மாதிரியா மூஞ்சியா சிரிக்கிறாங்க, ஏன்னா அதை யூஸ் பண்ண சென்ஸ்னால. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெடி அவங்க பக்கத்துல மெதுவா போறான். அதுக்கப்புறம் அந்த டீச்சர்கிட்ட சொல்றான், ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா வாசனை அவங்க மேல வருதுன்னு. அப்போ அந்த டீச்சர் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வேற ஸ்கூல் போயிடுறான். அப்போ வந்து லெட்டர் போடுறான் டீச்சருக்கு, இந்த மாதிரி உங்களை இப்போ வரைக்கும் உங்களை மாதிரி யாருமே பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கப்புறம் மட்டும் அவன் 10th ஸ்டாண்டர்ட் போடுறான். போகும்போது இதே மாதிரி லெட்டர் போடுறாங்க, இப்போ இன்ன வரைக்கும் உங்களை மாதிரி யாருமே பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கப்புறம் காலேஜ் போறான். காலேஜ் போகும்போது போட்டிருந்தான் லெட்டர், இந்த மாதிரி இப்போ வரைக்கும் உங்களை மாதிரி யாருமே பார்த்தது இல்லைன்னு. அதுக்கப்புறமாட்டி அவன் டாக்டரை, பெரிய டாக்டர் ஆகிட்டேன், எல்லாம் இப்போ வரைக்கும் உங்களை மாதிரி யாருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி போடுறான். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷமா அவனுக்கு இருந்து லெட்டரே வரல. அதுக்கப்புறமாட்டி அவன் ஒரு லெட்டர் வந்துச்சு. அதில் வந்து அவனுக்கு கல்யாணம் சொல்லி போட்டிருந்துச்சு. உங்களுக்காக ஒரு நியூ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ வந்து அந்த டீச்சர் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இது வந்து மதர்ஸ்க்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ அந்த டீச்சர் அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், உங்களால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன். உங்களை மாதிரி எல்லாருக்கும் டீச்சர் கிடைச்சிருந்தா எல்லாரும் வெற்றி பெறுவாங்க. என்ன ஃபைமி, நான் கிச்சன்ல இருக்கேன், இங்க வாங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு. வாவ் ஃபைமி, சூப்பர், எக்ஸலென்ட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ மா. பாத்தியா, படிக்க சொன்னதுக்கு நானா ஸ்டோரியா அப்படின்னு கேட்டேன்.
பத்தியா உன்னாலையும் படிக்க முடியும் பத்தியில நம்ம ட்ரை பண்ணா எதுவுமே முடியாதது கிடையாது. உனக்கு அக்கா தானே ஹெல்ப் பண்ணா, வா அக்காட்ட கொண்டு போய் காமிக்கலாம் வா. கரு வா ஃபஹிமி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டியா, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ கா. நீ அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அம்மா தானே உன்னை மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க் யூ மா, தேங்க் யூ so much. ஹாய், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.